ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். அவ ரெட்மோண்ட கோயின் வந்து ஒரு ரூமை காட்டி இந்த ரூம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள போங்கன்னு சொன்னவங்க அவங்களோட கண்ணு ஜொலிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாலே ஆபத்து உங்க பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். உடனே உங்க கண்களை மூடிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போறாங்க. அப்ப அம்மா தான் சாராவை பார்த்து நீ கட்டிலுக்கு பின்னால ஒழிஞ்சுக்கோ, நான் கபட்க்கு பின்னால ஒழிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு ஒழிஞ்சுக்கிறாங்க. அப்ப ரெட்மோண்ட கோயினும் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இங்க பேபி அவங்கள பார்த்தா இப்பவே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு கல் ஜொலிக்கிறத பார்த்தா கண்ணை மூடிக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து வாசு வேற தட்டி விட்டுடுறாங்க. அப்ப அதை பார்த்துட்டு ரெட்மோண்ட் குயினும் நீங்க ஏன் இப்பவே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்களும் ஒரு ஐஸை மட்டும் ஓபன் பண்ணி பார்த்ததும் கல் ஜொலிக்கிறத பார்த்துதான் ஐஸை க்ளோஸ் பண்ணணும்னு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களும் ஆமால அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாட்டியும் பேபி அப்படின்னு சொல்லி கடுப்பா சொல்றாங்க. அப்போ குயின் ஐயோ இதெல்லாம் வச்சு நான் மேய்க்கணும் போலையே அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் அங்கேருந்து போகிறாங்க. அப்போ அங்கே பார்க்க வாட்டர் கண்டதும் அதில் அவங்களோட கால் பட்ட உடனே பார்க்க அங்கே ஒரு மூணு ஒன்று நிற்குது. அதை ரோஷனி ஷோக்கா பார்த்துட்டு நெல்லுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்களும் என்னன்னு பார்க்குறாங்க. அப்போ அவங்களும் அவங்களோட கால் தடத்துல அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்களும் நூறாணி வம்சத்தில் போன்ற முதல் வாரிசுட கால் தடம் இப்படி தான் இருக்கும். அவங்க அப்படி சொன்னதும் அவளும் வாவ் ஹவு கூல், நான் நடந்தா வெறும் செருப்பு தடம் மட்டும்தான் தெரியும், அவனும் இப்போ இது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டீங்க. அப்போ அவளும் அப்படின்னா அப்போ இந்த நிலாட சைஸ் ஒவ்வொரு டைமும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா நிலா மாதிரியே அப்படின்னு கேட்குறா. அப்போ அவங்களும் ஆஹா சரியான மெண்டல் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் போலையே அப்படின்ட்டு பார்க்குறாங்க. இல்லைன்னா இப்படியே குட்டி குட்டி சைஸ்லயே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டதும் அவனும் ரோஷினி அப்படின்னு சொன்னது தான் அவளும் நமக்கு நிறைய வேலை இல்ல, ஏன் இவ்வளோ பேசுறீங்க, ஓகே வாங்க வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்றா. அவங்களும் என்னது நான் பேசினேனா அப்படின்னு ரியாக்ஷன் கொடுத்துட்டு எல்லாம் என் தலையெழுத்து வா போவோம் அப்படின்னு அங்கேருந்து போறாங்க. அப்படியே இன்னொரு ரூமே ஓப்பன் பண்ணி அங்கேருந்து கொஞ்சம் பேரை அந்த ரூம்குள்ள அனுப்பி விட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்ப அவனும் ரோஷனியும் வந்து பேத்துட்டு இருக்குதுவோ அவங்கள ஃபாலோ பண்ணி அப்ப இம்ரான் என்னன்னா அவன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்தவன் எனக்கு உங்க கூட இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. அப்ப அவங்களும் அவனை மேல கீழே பார்த்துட்டு ரோஷினி அம்மனையை பார்த்து ஃபாஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த இம்ரானும் வைக்கவே இல்லாம பின்னாலேயே போறான். அப்ப அவனும் கேட்டியா அவன் என்ன சொன்னான்னு கேட்டியா அப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டதும் அவன் என்னன்னா ரோஷினி கேட்டனே, இம்ரான் ஒரு ஜென்டில்மேன், கஷ்டமான நேரத்துல ஒரு பொண்ணை தனியா விடக்கூடாதுன்னு பாக்குறாரு அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு அவளை தனியா அனுப்புனதை குட்டி காட்டி சொல்றா. அப்ப குயினோ ஓகே நீங்க ரெண்டு பேரும் இந்த ரூம்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அம்மனு ரோஷனும் நாங்களா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ்ட் ஆகி பார்த்துட்டு ஒருத்தர். அப்ப அவங்களும் என்கிட்ட விளக்க சொல்றதுக்கு டைம் இல்லை, ஃபாஸ்டா போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவும் போயிட்டு வருவோம். அப்ப அவங்களும் டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இம்ரான் என்னன்னா வாவ் இவன் நானும் நீங்களும் தான் எங்க ஒளிறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்ப அவங்களும் மோச்சு பார்த்தது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்ப பாட்டியும் வந்து கவலையாவே கடவுளை ஏன் நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிடிக்காங்க. அதுக்கப்புறம் விண்டோ வால பார்த்தா இருட்டுது. அப்ப அவங்களும் ஷோக் ஆகி பார்த்துட்டிருக்காங்க. அப்ப எல்லாரும் கிட்டவா போயிட்டு பார்க்க ஃபுல்லா இருட்டா கரு மேகமா ஆகிடுறு. அவ ரெட்மோன் கோயினும் வந்து வேற ஏதாச்சும் பிளேஸ் இருக்கான்னு பார்த்துட்டிருக்காங்க. இந்த இம்ரான் என்னன்னா கண்ணெடுக்காம அவங்களையே பார்த்து சைட் அடிச்சிட்டிருக்கான். அப்ப அவங்களும் அதை நோட்டீஸ் பண்ணி நீ ஏன் இப்படி பாக்குற அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ஒரு விஷயம் சொல்லட்டுமா, உங்களோட ஃபேஸ் டிட்டோவா என்னோட ஃப்ரெண்டு சூப்பி ஜோதி மாதிரி இருக்கேன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப அவங்களும் கோவமா என்னோட ஃபேஸ் எப்படி ரெண்டு பொண்ணுங்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதும் இல்லைங்க அது பேரு தான் ரெண்டு, பொண்ணு ஒரு ஆளு தாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களும் அந்த கட்டுப்புல சூப்பி ஜோதி அப்படின்னு சொல்லி வெறுப்பாவே சொல்றாங்க. அப்ப அவனும் அட நல்ல பேரு தாங்க, பேரு எவ்வளோ நல்லா இருக்கும் அதே மாதிரி அவ்வளோ அவ்வளோ அழகா இருப்பா அப்படின்னு இல்லாத ஆளை போட்டு வர்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான்.
ஓகே, நீங்க அதெல்லாம் விடுங்க. உங்களோட பேர் என்னன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதும் அப்ப கோயினும் லைலா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லைலா, வாவ். என் பேர் இம்ரான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன மஜுன்னு சொல்லித்தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப அவங்களும் கோவமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை செல்லமாவோ கோவமாவோ எப்படி கூப்பிடுவாங்கங்கிறது எனக்கு வேணாம் அப்படின்னு அவங்க கோவமா சொல்றாங்க. இவன் என்னன்னா, நான் கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிருந்தா கூட என் ஃப்ரெண்ட்ஸ் நீ என்ன ஊமை ஆகிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க சந்தோஷப்படுவாங்க. அது கூட புரியாம இந்த மண்ணு சொல்லுது. அப்ப அவங்க பாக்குறாங்க, விண்டோவால கருமேகமாய்க்கிறத பாக்குறாங்க. அப்ப அவங்களும் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களும் என்ன ஆரம்பிக்க போகுது அப்படின்னு கேக்குறான். அப்ப அவங்களும் அங்க பாரு, நீ எங்கேயாச்சும் போயிட்டு ஒழிஞ்சுக்க, அதுக்கு போறோம் உன்ட கல்ல ஜொலிக்க ஆரம்பிச்சுன்னா உன்ட கண்ணை மூடிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அவனும் ஓகே அப்படின்னு சொன்னவன், நீங்க இப்ப சொன்ன நான் இப்ப கூட வேணா கண்ணை மூடிக்கிறேன் அப்படின்னு ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு நிக்கிறான். டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கையை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. எல்லாரும் இங்க விச்சித்தனமா இருக்காங்க அப்படின்னு புலம்புறாங்க. எல்லாருமா சேர்ந்து அவங்கள ஏன் எனக்கு ஃபீல் பண்ணி வச்சிருவாங்க போல பார்த்தா விளங்குது. அப்ப சாய்மாவும் இங்க தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவ பேபி அவங்களும் நான் இங்க தான் இருக்கிறேன், என்ன பிடிச்சிக்கோ. எல்லாம் சேவ் தானே சாய்மா, எல்லாரும் ஒழிஞ்சிட்டாங்க தானே, கல் ஓங்கிட்டேக்கா, பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவளும் அப்படின்னு சொன்னதும் பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அவங்களே ஆல்ரெடி பயத்துல இருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தா விண்டோ சைட்ல அந்த கருமேகமா இருக்கிறத கண்டுட்டு, சைமா ஏன் இவ்வளவு கருப்பு மேகம் வருது அப்படின்னு பயந்துகிட்டே பேபி கேக்குறாங்க. அவளும் பயந்து வீட்டிக்கா. இவங்க என்னன்னா அப்படின்னா மழை பெய்யும் போல இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டி நீங்களே யோசிங்க அப்படின்னு சொன்னதுக்கு போது அவங்களுக்கு புரியுது. அப்படின்னா ஆபத்து நெருங்கிட்டீக்குதா அப்படின்னு பயந்துகிட்டே பார்த்துட்டிருக்காங்க. அப்ப அவனும் அங்கேயும் எங்கேயும் நடந்தவன், இதுக்கு மேல முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ரோஷினி நான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப ரோஷினியும் ஆனா லைலா தான் நம்மள விளையாட வர வேணான்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்றா. அவனும் லைலாவா, யாரு லைலா அப்படின்னு கேக்குறான். ரெட் மவுண்டன் ராணி, அவங்கட பேர் கூட உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறா. ரோஷினி, என்னால எங்க உட்காந்துட்டு ஆஃபத்துக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டோரை ஓபன் பண்றான். அப்ப ரோஷினியும் அவரை யூஸ் பண்ணி டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. அவ அப்படி பண்ணதும் அவனுக்கு கோவத்துல, என்ன நீ பண்ணிட்டீங்க, டோர் ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லி கோவமா சொல்றான். உங்களுக்கு புரியலையா, லைலா நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க, அவங்களோட பிளான் படித்தான் நாம நடந்தாகணும், நீங்க அவங்களோட பிளானையே ஸ்பாயில் பண்ண பாக்குறீங்க. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னாலும் மற்றவங்க மேல கொஞ்சமாச்சும் நம்பிக்கை வைங்க அப்படின்னு அவ சொன்னது. அவனும், நான் ஒன்னும் லைலாவை டவுட் படல, நான் என்ன சொல்ல வரேன்னா அவ இப்பதான் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிக்கா, அதுக்குள்ள நம்ம இந்த எல்லா ப்ராப்ளமையும் தூக்கி அவ மேல போட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் மேல இருக்கிற கன்சர்ன்ல சொல்றான். அப்ப இவன் என்னன்னா, இதெல்லாம் சாக்குதான், இதெல்லாம் சாக்குதான், வேற எதுவும் ரீசன் இருக்குது அப்படின்னு சொன்னதும் அவனும், சாக்கா அப்படி என்ன சாக்கு இக்கி அப்படின்னு சொல்லி கேட்டதும், அவ ஒரு பொண்ணுங்கிறதால தானே அவ சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்க, ஒரு பொண்ணு சொல்றத ஃபாலோ பண்றதுல உங்களுக்கு அவ்வளவு ஈகோ இக்கி அப்படித்தானே அப்படின்னு சொல்லி அவ புரியாம பேசுனதும் அவனும், டோட்டல் ரபிஷ், என்ன உளர்ற நீ அப்படின்னு கேக்குறான். நான் உண்மையதான் சொல்றேன், இது வரைக்கும் நான் உங்க உயிரை எத்தனையோ முறை காப்பாத்திக்க, ஆனா அப்பவும் உங்களுக்கு பொண்ணுங்க ஸ்ட்ராங் இல்லைன்னு தான் தோணும் அப்படின்னு சொல்லி அவ சொன்னதும், ரோஷினி, நான் எப்பவும் பசங்களை விட பொண்ணுங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைக்கிறவன், ஆனா நீ ஸ்ட்ராங் இல்லைன்னு எனக்கு தோணுது, பட் நீ இங்க இருக்க, ஆனா என் மொத்த ஃபேமிலியும் வெளியாதான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப அவளும், அதெல்லாம் இல்ல, என் கையில கிளிப்ஸ் இல்லைன்னா அப்படின்னு சொல்ல வர. அப்ப அவனும், அப்படின்னா உன கிளிப்ஸ் தான் உன பிரேவை டிசைட் பண்ணணும்னு சொல்றியா அப்படின்னு அவன் கேட்கறான். இல்லையே, என் கிளிப்ஸ் ஒன்னும் என் பிரேவை டிசைட் பண்ணாது, என்கிட்ட அயானா சென்ஸ் இருக்குது, இன்ஸ்டன்ட் ஈகி, என் மத்த பவர்ஸும் ஈக்குது, அது மட்டும் இல்லாம கில்லர் குட் லுக்ஸும் ஈக்குது, இன்னமும் ஈக்குது அப்படின்னு சொல்லி சொல்றா. இதுங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறத பார்த்தே டேஞ்சர் தெரிச்சு ஓடிடும் போல. அவ பக்கம் ஷாய்மாவும் பேபியும் வந்து டேபிள் கீழே ஒளிதுவோம். அப்ப ஷாய்மாட கல் வந்து மிஸ் ஆகிட்டு, அப்ப அவளும், ஏண்டி என் கல் எங்கேயும் பேத்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னதும் பேபி அவங்களும், ஒரு கல்லை கூட உன்னால ஒழுங்கா பிடிக்க முடியாதா அவங்க கத்துறாங்க. அப்ப அவளும், ஓகே ஆண்டி, நீங்க உங்களுடைய கல்லை பத்திரமா வச்சுக்கோங்க, நான் என் கல்லை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தேட போறா. பார்த்து பத்திரமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவ ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வச்சுப்பா. அதுக்குள்ள அவங்களும், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவளும், என் கல் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கல்லை தேடிக்கிட்டே இருக்கா. அப்ப அவங்களும், ஃபாஸ்டா உள்ள வந்துட்டு சாய்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவளும் பார்த்துட்டா அவட கல்ல.
அப்ப பார்க்க அவளும் அந்த கல்லை எடுத்து பாக்குறா, அது ஷைனிங் ஆயிக்குது. அப்ப ஐஸை க்ளோஸ் பண்ணாம அவன் என்னடா ஏடி இந்த கல்லு ஜொலிக்குது அப்படின்னு சொல்றா. அப்ப ஐஸை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்குள்ள என்னன்னா அவ அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறா. அப்ப அவங்களும் சவுண்ட் வராம இருந்ததும் சாய்மா சாய்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ் ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க, அவ ஃப்ரீஸ் ஆகிக்கிறத. அப்ப அவங்களும் சாய்மா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஓடி வராங்க. அப்ப இவங்க 2 பேர்டையும் ஃபைட்டு ஓஞ்ச மாதிரி இல்லை. அப்ப அவனும் ரோஷினி நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளு, இப்போ நான் வெளியே போகணும் பிகாஸ் என் ஃபேமிலி வெளியே அழைக்குது அப்படின்னு சொல்றான். அப்ப ரோஷினியும் ஐ நோ பட் அப்படின்னு சொல்ல வரா. அப்ப பேபி அவங்களும் ஆமன் அப்படின்னு சொல்லி கத்துற சவுண்ட் கேட்குது. அப்ப அவங்க கத்துறது கேட்டுட்டு 2 பேருமா ஓடிடுவோம் ஃபாஸ்டா. அப்ப பக்கம் சாய்மா ஃப்ரீஸ் ஆகிக்கிட்டா ஃபுல்லா. அப்ப எல்லாரும் ஓடி வந்து பார்த்து என்னாச்சு இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு டென்ஷனா கேட்குதுவோ. அப்ப அவனும் ஓடி போயிட்டு அவளை டச் பண்ணி பாக்குறான். அப்ப ரெட் மூன் கோயினும் தாக்குதல் ஆரம்பமாகிட்டு அப்படி சொல்றாங்க. அப்ப எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குதுவோ. அப்ப அவனும் அவங்க கிட்ட போயிட்டு இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவங்களும் இதை சரி பண்ணோம்னா நாம இந்த போர்ல ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரோஷினியும் ஆனா இது வரைக்கும் நம்ம பார்க்காத எதிரிய எதிர்த்து எப்படி ஃபைட் பண்றது அப்படின்னு கேக்குறா. நான் சாய்மா கிட்ட கண்ணை மூடுன்னு சொன்னேன், ஆனா அதை அவ கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவனும் அத்தை நீங்க அவன் மாறும்போது ஏதாச்சும் சவுண்ட் கேட்டீங்களா இல்லாட்டி ஏதாச்சும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்றாங்க. அப்ப அவனும் அத்தை எதையாச்சும் ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்ப அவங்களும் இல்லை நான் எனக்கு எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு அழுதுகிட்டு சொல்றாங்க. அப்ப அவனும் அத்தை இது சாய்மான உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப ரோஷினிதா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருங்க, பொறுமையாயிருங்க, யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் காம் பண்ண ட்ரை பண்றா. அப்ப அவங்களும் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகினவங்க ஞாபகம் இருக்குது நான் அந்த டேபிளுக்கு கீழே தான் இருந்தேன், அந்த கண்ணை க்ளோஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னவங்க. அதுக்கு பொருட்டா புகை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அம்மனும் ஏன்னா புகையா அப்படின்னு சொல்லி டவுட்டா கேட்குறா. ஆமா புகையை தான் பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொன்னது. அப்ப அவனும் என்ன போக அப்படின்னு சொல்லி அந்த லைலா அவங்க கிட்ட கேட்கிறான். அப்ப அவங்களும் இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது, அவன் இங்க ஈக்கா, அதுதான் நம்முடைய ப்ராப்ளமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவனும் யாரு இங்க ஈக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்க பார்க்க மிஸ்டர் குட்டி வந்து அவனோட வேக பார்த்துட்டீக்கா. அப்ப பார்த்து அந்த குட்டி பிசாசு கிட்ட வருது. அப்ப அவனை உடனே அவன்கிட்ட அந்த விளக்கு எடுத்து எந்திரி தேவதை அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு எழுப்புறான். அவனும் தேய்ச்சிக்கிட்டே இருக்கா. அப்ப அது வராம இருந்ததும் அந்த குட்டி பிசாசு கிட்ட வந்துடுறான். அப்ப அவனும் உடனே எடுத்து அதை ஒழிச்சு வச்சிடுறான். அப்ப அந்த குட்டி பிசாசும் ட்ரிப் வராம தவிச்சிட்டு இப்ப என்ன பண்றேன்னு பாக்குற அப்படின்னு சொன்னவன் குட்டி ஒழிக்கிறத கண்டிப்பா போல என்ன ஒழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க ட்ரை பண்றான். அப்ப குட்டியும் அங்கிருந்து போக பார்த்ததும் அவன் என்னன்னா அதை பறிச்சிடுறான். அப்ப அந்த விளக்க சுத்தி பார்த்துட்டு நீயே ஒரு விளக்கு என்ன அதுக்குள்ள உனக்கு ஒரு விளக்கா அப்படின்னு குட்டி பிசாசு சொல்லுது. அதை கேட்டு மத்ததுங்களும் சிரிக்குது. உன்னை காப்பாத்துறதுக்காக இந்த விளக்குல இருந்து யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி குட்டி பிசாசி அதை தூக்கி வீசுது. அப்ப பார்க்க ஏஞ்சலும் ஐஸை ஓப்பன் பண்ணிடுறு. அந்த விளக்கு கீழே விழுந்ததும் பார்த்தா அதோட கையில தான் கிளிப்ஸ் இருக்குது. அப்ப லைலா அவங்களும் தாக்குதல் நடந்திருந்தா அதுக்கான தடம் கண்டிப்பா வீட்டுல ஈக்கும், நேரத்தை வீணடிக்க கூடாது, அவனையும் சேர்த்து கண்டுபிடிங்க, வாங்க என் கூட வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அப்ப எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு போகுதுவோம். அப்ப அமன் மட்டும் போவாம அப்படியே நிக்கிறான். அவ ரோஷினியும் அவன் வராம இருந்தும் அவன் கிட்ட போனவ மிஸ்டர் கான் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்ப அவன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதும் உங்க ஃபேஸை வச்சு உங்க மனசுல இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன், மனசுக்குள்ள ஏதோ இருக்குதா ஆனா சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ரோஷினி லைலாக்கு யாரு தாக்குனாங்கன்னு தெரியும்னு நினைக்கிறேன், ஆனா அவ சொல்ல மாட்டேங்கிறா. அவ்வளோ தூரத்துல இருந்து நம்மள வார்ன் பண்ண வந்தா, நம்மள ப்ரொடெக்ட் பண்ண வந்தா, அப்படிக்கு சொல்ல ஏன் இதை மறைக்கிறான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு என்னமோ லைலா மேல டவுட்டா தான் இருக்குது. அப்ப ரோஷினியும் அது எனக்கு தெரியல, ஆனா அவளுக்கு தெரிஞ்சும் அதை சொல்ல மாட்டேங்கிறான்னா கண்டிப்பா ஏதாச்சும் ரீசன் இருக்கும், இல்லைன்னா லாஜிக் ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப அவனும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்ப லைலா அவங்களும் நம்ம இந்த வீட்டில எல்லா மூலையிலையும் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோரை ஓபன் பண்றாங்க. பக்கம் பேஸ்மெண்ட்டுக்கு போற ரூட் ஆகிக்குது. அப்ப அவங்களும் நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் போயிட்டு கீழே போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த இம்ரான் வேற ஆமாமா நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நாங்க 2 பேரும் கீழே போயிட்டு பேஸ்மெண்ட்ல பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்றான். அப்பதான் அவங்களும் நோட்டீஸ் பண்ணிட்டு அமன் ரோஷினி எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப எல்லாருமா அமன் ரோஷினி அப்படின்னு சொல்லி தேடிடுவோம். அப்ப இந்த இம்ரான் வேற அவங்க 2 பேரும் பயந்து பேத்திப்பாங்க,
நான் பயப்பட மாட்டேன். இந்த காஞ்சரிங் படம்லாம் இருக்குதுல்ல, நைட்டு ஃபுல்லா தனியா உட்காந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்கல, அதுவும் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அதுவும் தூங்கும்போது அப்படின்னு சும்மா அடிச்சு விடுறான். அப்ப அவங்களும் நான் தனியா போறேன் அப்படின்னு சொல்றாங்க. தனியாப்பா? ஆனா இருட்டாயிக்கே. ஆனா பாக்காதீங்க, என்கிட்ட டோர்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோர்ச்சை அடிச்சு அவங்க ஃபேஸ்ல காட்டுறான். அவங்களும் ரெட் மூண்டு ராணி நானு, அந்த நிலாவே என்ட அடிமைதான், எனக்கு இந்த மாதிரி வெளிச்சங்கள்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா துணைக்கு யாராச்சும் தேவைப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்றான். கரெக்டா சொன்னீங்க, நீங்க எனக்கு தேவை ஆண்டி அப்படின்னு சொன்னதும் பேபி அவங்களும் நான் எதுக்கு அப்படின்னு பயந்துகிட்டே கேக்குறாங்க. நீங்க எல்லாரும் மத்த இடங்களை தேடுங்க, ஓகே நீங்க வாங்க அப்படின்னு பேபியை கூப்பிடுறாங்க. அப்ப பேபி அவங்களும் என்னத்துக்கு என்ன கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு பயந்துகிட்டே போறாங்க. அப்ப அவனும் எனக்கு இதுதான் ரொம்ப கவலையாக்கி அப்படின்னு சொல்றான். அப்ப ரோஷினியும் பரவாயில்ல மிஸ்டர் கான், எனக்கு தெரிஞ்சு நீங்க லைலா மேல நம்பிக்கை வைக்கணும், நமக்கு ஹெல்ப் பண்ற ஒருத்தவங்கள நீங்க ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றா. அப்ப அவனுக்கு கடுப்பாகி சும்மா லைலா லைலா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறான். அது அவ சிகப்பண்ணிலாட ராணி, அது மட்டும் இல்லாம நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ராணி கிட்ட பேசுறேன், அதான் ஷோ ஆஃப் பண்றேன். அது ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் லைலாவை நம்புங்க அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கா. அப்ப அவனும் அவன் என்ன உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இல்லைன்னா ஃப்ரெண்டா இப்படி விழுந்து விழுந்து டிஃபெண்ட் பண்ற, எனக்கு இந்த லைலா மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றான். பட் ஓகே, ஆனா நீங்க நம்புற உங்களோட ஃபேமிலி இப்ப உங்களுக்காக வெயிட் பண்றாங்க, ஸோ வாங்க போலாம். அவ அப்படி சொன்னதும் அவனும் அவ கூட போறான். அப்பவும் அவன் ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா நீ சொல்றதுங்கிறதால அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. பார்த்தா இந்த இம்ரான் என்னன்னா ஒரு வாஸ்குள்ள டோச்ச விட்டு மண்டையும் விட்டு தேடிட்டீக்கா. அப்ப அதை பார்த்துட்டு அமனும் அதுக்குள்ள என்ன தேடிட்டீங்க அப்படின்னு கேக்குறான். அமன் நான் அது தேடிட்டீங்க அப்படின்னு சொன்னதும் வாஸ்குள்ள என்ன ஆயிக்குது, கிச்சன்ல போய் தேடு, மசாலா தூளிக்கும் டீ தூளிக்கும் எல்லாத்தையும் போட்டு சாப்பிடு அப்படின்னு சொன்னதும் அவனு அப்படின்னு பாக்குறான். மில்குள்ள பிஸ்கட்டை போட்டு தேடட்டும், இங்க என்ன தேடிட்டீக்கா. அவனும் நைஸ் ஐடியா மேன், ஆனா சிட்டியும் சாராவும் இன்னும் அந்த இடத்துல தான் தேடிட்டிருக்காங்க. அவனும் இதுங்களை வச்சுக்கிட்டு அப்படின்னு அழுத்துக்கிட்டு இந்த லைலா வேற ஃபேமிலிய தனித்தனியா பிரிச்சு விட்டுட்டா அப்படின்னு சொல்றான். அப்ப ரோஷினியும் இம்ரானும் ஒண்ணு, ஆனா லைலாவை பத்தி மட்டும் ஒண்ணும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லுதுவோ. அவனும் நீங்க எதுக்கு மச்சுன மாதிரி 2 பேரும் கோரஸ் பாடுறீங்க அப்படின்னு சொல்றான். அப்ப இம்ரானும் ரோஷினியை பார்த்து அவங்க பார்க்கவே ரொம்ப அழகாய்க்காங்க இல்ல அப்படின்னு சொல்றான். அவங்க நோஸ் ரிங் எவ்வளவு கியூட் ஆயிக்கல அப்படின்னு சொன்னதும் ஆமா, அவரோட நோஸ் ரிங்க விடுங்க, அவங்களோட மெரூன் கலர் ட்ரெஸ் இருக்குல்ல அதை பாத்தீங்களா எவ்வளவு அழகா அது அப்படின்னு சொல்றான். ரோஷினியும் செம்ம ஸ்வாகா இருக்கால அப்படின்னு சொல்றா. அவனும் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கன்ஃபியூஸ்ட் ஆகி பார்த்துட்டிக்கா. அவ இம்ரானும் அடடா ஸ்வாக், நான் என்ன சொல்றேன்னா அவ ஒரு பிரின்சஸ், ஆனா அதுக்கான ஆட்டிடியூடே அவகிட்ட இல்ல, ஹீரோக்கும் கம்மியான ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்றான். அப்ப ரோஷினியும் கரெக்டா சொல்றீங்க, அதாவது சின்ன சின்ன நவாபுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய ஆட்டிடியூட் கீப்பலாம் அப்படின்னு அவனை குத்தி காட்டுறான். அப்ப அவனும் முறைச்சு பார்த்துட்டு அவன் என்னன்னா நான் தான் ராஜாங்கிற மாதிரி அப்படின்னு சொன்னதும் அவனும் ஆமா நீங்க கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அவனும் இன்னும் 5 மினிட்ஸ்னா அந்த லைலா பத்தி எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றான். ஆமா தெரிஞ்சிடும், சம்டைம்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க 5 மினிட்ஸ் போதும், ஆனா சில டைம்ல 2 இயர்ஸ் கூட பத்த மாட்டேங்குது அப்படின்னு அவங்களுக்குள்ள நடந்தது மீன் பண்ணி சொல்றா. அப்ப பேபி அவங்களும் நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்க, பேஸ்மெண்ட்டுக்கு நான் 2 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கோயினும் ஏதாச்சும் கிடைக்க மாதிரி தேடிட்டிருக்காங்க. ஹலோ, நாம இங்க என்ன பண்ணிட்டிருக்கோம் அப்படின்னு கேக்குறாங்க. நான் இங்க தடத்தை தேடிட்டீங்க, இங்க ஏதாச்சும் புதுசாவும் இல்ல டிஃப்ரெண்டாவும் பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க அப்படின்னு போனவங்க பாத்துட்டேன் அப்படின்னு கத்துறாங்க. அப்ப அவங்களும் எங்க என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நீ அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அது கடையில மெமரி லாஸ் ஆயிட்டு. அப்ப அவங்களும் கோவமா நான் ரெட்மூண்ட் ராணி, நான் தான் என்னை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ஃபாஸ்டா போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தேட போயிட்டுறாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்றாங்க. எங்க இம்ரான் என்னடா ட்ரீம் வேர்ல்டுல இருந்தவ. ஆமான், உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த லைலா ஒன்றும் கோயின்லாம் இல்லை, அவ ஒரு ஏஞ்சல். அவளை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே ஒரு சாங் தான் ஞாபகத்துக்கு வருது, அழகி எல்லாம் இல்ல இது அவளை திஸ்டா அப்படின்னு கருணை கொடூரமா படிக்கிறான். அப்ப ரோஷினி என்னன்னா அதுக்கு மாதிரி டான்ஸ் பண்ணிட்டீக்கா அவன் படிக்கிறதுக்கு மாதிரி.
அவனும் ஐயோ இந்த பைத்தியங்களை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டீங்க. ப்ராமிஸா ராமன் அழகுன்னா அழகு, அவ அப்படி ஒரு அழகாமன் அப்படின்னு சொன்னதும் ரோஷினியும் உண்மைதான் அப்படின்னு சொல்றா. ஆபத்துன்னு வந்த உடனே ஃபர்ஸ்ட் போய் ஒழிஞ்சுக்கோன்னு என்ன அனுப்பி வச்சா. என்ன கபட்ல ஒளிய சொல்லி அழகா பாத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதும் அமனும் டவுட்டா அப்ப அவ எங்க போனா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அமன், நாங்க ஒன்னும் அவ்வளோ இன்னும் க்ளோஸ் ஆகல, நாங்க 2 பேரும் ஒரே கபட்குள்ள ஒளிர அளவுக்கு க்ளோஸ் ஆகல. ஸோ அவ என்ன கபட்குள்ள ஒளிய வச்சுட்டு வேற எங்கேயாச்சும் போயிட்டு ஒழிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் கெஸ்ட்ல சொல்றான். அப்ப ரோஷினி சோ ஸ்வீட் அப்படின்னு பாத்துட்டிக்கா அப்படின்னா ஷாயிமா அப்படியே மாற சொல்ல லைலா உன் கூட இல்லை அப்படின்னு சொன்னதும் இம்ரானும் இல்லை அப்படின்னு சொல்றான். அப்ப ரோஷினியோ மிஸ்டர் கான் உங்களுக்கு ராக் ஸ்டார்டர் சாங் ஒன்று செம்மையா சூட் ஆகுது அப்படின்னு சொன்னதும் இம்ரானும் என்னது அது அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு சந்தேகம் ஒரே சந்தேகம் அப்படின்னு சொல்லி அவளும் ஸ்டார்ட் பண்ணதும் அவனும் ஓகே போதும் இனஃப் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்றான். நீங்க ஏன் இவ்வளவு டவுட் பண்றீங்க? அவன் ஏடாகூடமா இங்க ஏதாச்சும் பண்ணாலா என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. அப்ப அவனும் ஏன்னா அவன் ஒரு எதிரியா வந்தா நாம அவளை எதிர்ப்போம், ஆனா இப்ப அவன் சமாதானமா வந்திக்கா அப்படின்னு சொல்றான். அப்ப அவளும் இதெல்லாம் நம்ப முடியல மிஸ்டர் கான், எனக்கு என்னமோ அவங்க அட்டாக் பண்ணலன்னு தோணுதுன்னு சொல்றா. அவ யாரு பண்ணா, ப்ரூஃப் ஏதாச்சும் நம்ம கிட்ட இருக்குதா அப்படின்னு அவன் சொன்னதும் இம்ரானும் யோசிச்சுட்டேக்கா. அப்ப ரோஷினி என்னன்னா மிஸ்டர் கான் பேசாம அவங்க பேரு வேண்டாம் ப்ரூஃப் பாபுன்னு மாத்தி வச்சுக்கோங்க, எப்ப பாரு ப்ரூஃப்னு கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்றா. எங்க பார்த்தா லைலா அவங்களும் ஏதாச்சும் கிடைக்குதான்னு தேடிட்டே இருக்காங்க. அப்போ பேபி அவங்களும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ சென்ஸ் ஆகுதும் அவங்க கண்ணில் பார்க்குறாங்க, அது ஷைனிங் ஆகுது. அவங்களும் சுற்றி கிட்டி பார்த்துட்டு எதுவும் இல்லாமல் இந்த ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க பயந்து போயிட்டு. அப்போ பின்னால் ஒரு காய் அவங்க ஷோல்டரில் காய் வைக்குது. அப்போ அவங்களும் திரும்பி பார்க்குறாங்க, பார்த்து ஐஸை மெதுவாக ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ பார்த்த உடனே அவங்களும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. அவன் சம்திங் ஏதோ சவுண்ட் கேட்குது. அப்போ அந்த சவுண்டு கேட்டதும் ரோஷினியும் அப்போ அந்த அட்டாக்கர் திரும்ப வந்தாச்சுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்போ அவனும் லைலா எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ இம்ரான் அது லைலா ஆன்டியோட பேஸ்மெண்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு அவன் ஃபாஸ்டா ஓடுறான். அப்போ பின்னால இதுவும் ஃபாலோ பண்ணிட்டு போகுதுவோ. அப்போ அவனும் அத்தை அப்படின்னு சொல்லி தேடுறான். அப்போ அவன் கூப்பிட்டது கேட்டு எல்லாரும் இல்லை தெரியலையப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவனும் அத்தை எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்ப லைலா அவளும் சிலையா உறைஞ்சிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு எல்லாம் ஷோக்கா ஹீ பார்த்துக்குதுவோ என்ன அப்படின்ட்டு. அப்ப அவனும் ஆனா நீங்க அவங்க கூட தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி டவுட்டா கேட்டதும் 1 செகண்ட் அவங்கள விட்டுட்டு போனதுக்கு இடையில தாக்கினவங்க ரொம்ப பவர்ஃபுல். நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் என்னால முடியல. நம்ம எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாகணும், ஃபாஸ்டா என் கூட வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவனும் ரோஷினி கிட்ட இப்ப கூட உனக்கு தப்பா தோணலையா ரோஷினி, என்கிட்ட உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கு பிரமாதமான ஒரு பிளான் ஒன்று நிற்குது, அதை எப்படியாவது அப்படின்னு சொல்ல போறா. அதுக்குள்ள லைலா அவங்க நீங்க எல்லாருமே இங்கதான் இருக்கீங்களா, நீங்க எல்லாருமே உயிர் வாழணும்னா நான் சொல்றபடிதான் நீங்க எல்லாரும் நடந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவனும் நீங்க சொல்றதை நாங்க யாரும் கேட்க போகுது இல்லை, ஏன்னா நீங்க சொல்லி என்ன நடந்துட்டு நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம், எல்லாம் போதும், இதுக்கு மேல எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்களும் நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அடம் பிடிக்காத, என்னால மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. அது எப்படி சைமாவையும் அத்தையும் பண்ண மாதிரியா, ராணி நீங்க பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு அவன் சொன்னதும் நான் ஒன்னும் உங்களோட எதிரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க நண்பன் மாதிரியும் நடந்துக்கலான்னு அவன் சொன்னதும் அவங்களும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப அவனும் நண்பர்களுக்குள்ள ரகசியம் ஈக்காது, நீங்க ஏதோ மறைக்கிறீங்கன்னு தெரியும், ஸோ தயவு செஞ்சு அந்த உண்மை என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் உங்ககிட்ட கட்டாயம் சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை, ஆனா என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தான் பிரமாதமா உதவி பண்ணிட்டு இருக்கீங்களே, என் அத்தையும் தங்கச்சியும் ஸ்டேச்சுவா மாறிட்டாங்க, அதை எப்படி அவங்கள சரி பண்றேன்னு கேட்டா எதையும் சொல்ல மாட்டீங்க, இதுக்கு பேர் தான் உதவியா? உங்களுக்கும் எதிரிங்களுக்கும் பெருசா வித்தியாசம் இல்லைங்கிறது தான் உண்மை, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்றான். இப்ப ப்ராப்ளம் எதிரிக்கும் நண்பனுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரெண்ட் இல்ல, வாழ்வா சாவாங்கிறது தான். அப்புறம் உங்களுக்கும் உங்க எல்லாரோட சாவுக்கும் நடுவுல தான் நான் நிக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்க தனியா நிக்க வேண்டாம், நாங்களும் உங்க கூட சேர்ந்து நிக்கிறோம், அஃப்கோர்ஸ் எங்ககிட்டயும் பவர் இருக்குது அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவனும் அப்படின்னா நான் பிளேனு சொல்றேன் அப்படின்னு சொல்றான். இனிமே யாரும் தனித்தனியா இருக்க வேணாம், எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு லைலா அவங்கள கை காட்டியே சொல்றான். அப்ப அவங்களும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுற மாதிரியே இருக்குது. ஓகே, யாரு இந்த அட்டாக்கு காரணம் இவங்களாங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். ஓகே கைஸ்.